நிதின் சொல்லுங்க. சில்வர் மெர்க்குரில சிங்க் ஆகும். சில்வர் மெர்க்குரிலாம் சிங்க் ஆகுமா? ஆகுமா சார்? நீங்க சொல்லுங்க நிதின், சாரி ஹரிஹரன். சார் கோல்டு சில்வர் மெர்க்குரியோட எதற்கெல்லாம் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ இதுதான் அதெல்லாம் எதுன்னு சிங்க் ஆகும். கேக்குறேன். மெர்க்குரி வந்து 13.6 அப்படிங்கிறது என்னுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி. மெர்க்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டி 13.6. அதோட அதிகமா இருக்கிறது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கோல்டு இருக்கும். கோல்டு 19.3 சொல்லுவோம். அது நிறைய இடத்துல அப்ராக்சிமேட்டா 20ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பிளாட்டினம் 21.4 அப்படின்னு இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல 22 அப்படின்னு மாதிரி கூட வச்சுக்குவாங்க. சரிங்களா? தென் இரிடியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்க்குரியை விட அதிகமா இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் சிங்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே சார். இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கிறேன், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க இங்க ரெண்டு. இப்ப இதனுடைய ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்ன்னு சொல்றேன். இங்கிருந்து இந்த மேல இருக்க இந்த டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஏ அது ஏதோ ஒன்று எடுத்துங்க. பட் இதே வேல்யூ தான் இருக்க போது இங்கேயும் இருக்க போகுது. சரிங்களா? இங்கேயும் அதே ஹைட் தான் இருக்கு. அப்ப இந்த பிளேஸ் நான் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா இங்க பி இது சி அப்படின்னு சொல்றேன். 3 பிளேஸ் சொல்றேன். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பிரஷர் அட் ஏ பி அண்ட் சி? இதனோட ஹைட் h, இதனோட ஹைட் x, இதனோட ஹைட் x. அப்போ இந்த மூணுடைய பிரஷர் எப்படி இருக்கும்? நான் இதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். pressure at A, pressure at B is equal to pressure at C. Pressure A is equal to at B is equal to pressure at C. Next, mono option, pressure at B which is equal to pressure at A greater than pressure at C. Sir, option A, sir. Option A வா? Yes, sir. ஆப்ஷன் ஏ கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி. பி கரெக்ட்ங்கிறீங்க. எதை வச்சு பி கரெக்ட்ங்கிறீங்கம்மா? சார் பிரஷர் எல்லாத்துலயும் ஒரே அளவு தான் சார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? 19 அப்படி சொன்ன அப்படி எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கும்னா எப்படி? இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு வெசல் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வெசல் இருக்கு. ரெண்டு வெசல் இருக்கு. இந்த ரெண்டு வெசல்லையும் சொல்லுங்க பிரஷர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஈக்குவலா இருக்கும்.
ஒரே மாதிரி தான் இருக்குமா? எதை வச்சு எதை வச்சு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? So same height. சேம் ஹைட்டா இருந்துச்சுன்னா ஷேப் வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? Yes, sir. இங்க ஹைட் டிஃபரெண்ட் இல்ல. ம்? Yes, sir. இப்ப என்ன சொல்ல வரீங்க? Option A தான் sir. ஆப்ஷன் ஏ தானே. நித்தின் நீங்க என்ன சொல்றீங்க? சார் ஆப்ஷன் ஏ தான் சார். ஆப்ஷன் ஏ தானா? சரி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ இந்த ஹாரிசான்டல் பிளேஸ்ல இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பிரஷர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஹாரிசான்டல் பாயிண்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பிரஷர் எப்படி இருக்கும்? சார் அதே ஆப்ஷன் ஏ மாதிரி வச்சுக்கலாம் சார். என்னப்பா? ஆப்ஷன் ஏ மாதிரியே தான் சார் இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மாதிரி ஆப்ஷன் ஏல என்ன மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் சார் இருக்கும். சரி, இப்போ இதை எடுத்துக்குவோம். இந்த கண்டெய்னர் வாங்க. இந்த கண்டெய்னர்ல இங்க இந்த லெவல்ல என்ன பிரஷர் இருக்குதோ அதே பிரஷர் இங்க இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். அதிகமா இருக்கும். சரி, இதுல நான் ஏ பி சி டின்னு வரிசையா 4 பாயிண்ட் வைக்கிறேன். இந்த 4 பாயிண்ட்ல பிரஷர் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும் சார். ஈக்குவலா இருக்கும் சார். ஈக்குவலா இருக்கு இல்லையா? எஸ் சார். அப்ப எல்லாமே இங்கிருந்து சேம் ஹைட்ல இருக்கறனால எல்லாமே ஒரே பிரஷர் தான் கீழே இருக்கு போகுது. கரெக்டா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு இந்த இடத்துல இப்ப எனக்கு இங்க பாருங்க ரெக்டாங்கிள் கிடைச்சிச்சா? எஸ் எஸ் சார். சார். அப்போ இந்த இடத்துல பிரஷர் எப்படி இருக்கும்? எல்லாத்தோட பிரஷரும் ஈக்குவலா ஈக்குவலா இருக்கும் இருக்கும். சார். ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரே லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் சேம் பிரஷர் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அப்போ இங்கிருந்து நான் இங்க எடுத்துக்கிறேன், இந்த லைன்ல, இந்த ஹைட்ல. அப்ப இங்க எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட்ல ஈக்குவலா. ஒரே பிரஷர் தானே இருக்கும். எஸ் எஸ் சார். சார். அப்போ இந்த லெவல்ல எல்லா இடத்துலயும் ஒரே பிரஷர் தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்ட் தானே? எஸ் எஸ் சார். சார். சரி, ஏன்னா நமக்கு என்ன பண்ணிட்டோம், ஷேப்பை பொறுத்து இது மாறலன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கா? எஸ் சார். அப்ப Yes, ஏபிசி மூணுலயும் ஒரே பிரஷர் தானே இருக்க முடியும். எஸ் சார். கரெக்டா இல்லைங்களா? எஸ் சார். தம்பி ஹரிஹரன், எஸ் சார். கரெக்டா இல்லையா? எஸ் சார். சரி, இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க ஏல பிரஷர் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், பிலயும் சிலயும் கம்மியா இருக்குதுன்னா என்ன நடக்கும்? இங்க இருக்கிற வாட்டர் ஹையர் பிரஷர்ல இருந்து லோயர் பிரஷர் போகவும் போகாதா? போகும் சார். எஸ் ஆனா சார். இதெல்லாம் ஸ்டேபிளா தான் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ள வாட்டர் மூவ் ஆகுமா இல்ல ஸ்டேபிளா நிக்குமா? ஸ்டேபிளா நிற்கும் சார். அப்போ எல்லா இடத்துலயும் அது வாட்டர் அப்படியே சேம் இருக்கும். பிரஷர். அப்போ பிரஷர் சேமா இருந்தா தானே இங்கே நகராது இல்லைங்களா? எஸ் சார். எஸ் சார். அப்போ அக்ரி பண்ணிக்கலாமா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு? எஸ் சார். Yes. ஓகேங்களாமா? Yes, sir. Fine.
ரெண்டாவது கொஸ்டின் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்படி ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். கேக்குதுல்ல? எஸ் சார். எஸ் சார். இப்படி ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். இதனுடைய பேஸ் என்னவோ அதே பேஸ்ல என்ன பண்றேன், இன்னொரு வெசல் எடுத்துக்கிறேன். ஆனா இதனுடைய ஷேப் பாத்தீங்கன்னா வேறையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அடுத்து இதே பேஸ்ல என்ன பண்றேன், இன்னொரு எடுத்துக்கிறேன். So, எல்லாமே பேஸ் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ், இந்த லென்த் எக்ஸ் அப்படின்னா அதே பேஸ்ல என்ன பண்ணிருக்கேன், நான் 3 வெசலும் எடுக்கிறேன். ஆனா 3 வெசலும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு. சரிங்களா? Yes. எஸ் சார். ஓகே சார். இப்போ என் கையில பாத்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் இருக்கு. 500 ml வாட்டர் இருக்கு. இந்த 500 ml என்னமா என்ன இந்த 500 ml என்ன செய்யறேன்னா, இந்த ஒவ்வொரு கண்டெய்னர்லயும், அதாவது இதுல இந்த இருக்கிற ஒவ்வொரு 500யும் எடுத்து நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு வெசல்லையும் தனித்தனியா ஊத்துறேன். இந்த 500 இதுல ஊத்துறேன், மறுபடியும் இன்னொரு 500 இதுல ஊத்துறேன், இன்னொரு 500 இதுல ஊத்துறேன். அப்ப என்ன ஆச்சு, எல்லாத்துலயும் 500 ml தான் வாட்டர் இருக்கு. சரிங்களா? 500 ml தான் வாட்டர் இருக்கு. இல்ல பாத்துங்க, 3 கண்டெய்னர்ல எப்படி இருக்கு, 500 ml தான் வாட்டர் இருக்கு. இப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் டில எனக்கு ஹைட் ஆஃப் தீஸ் கண்டெய்னர், இப்போ உதாரணத்துக்கு ஏபிசின்னு வச்சுக்கலாமா, ஏ பிசி, இதுல எதனுடைய ஹைட் அதிகமா இருக்குது, சரிங்களா, இதனுடைய ஹைட் அதிகமா இருக்குது கம்மியா இருக்குது நீங்க சொல்லணும். HA அது எல்லாத்தையும் ஈக்குவல்னாலும் ஈக்குவல். HA is greater than HB then HC. சரிங்களா? Then HB is greater than HA greater than HC. Then HC is greater than HA and HB. இல்ல இதுல ஏதாவது தாண்டி வேற ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது மாத்தி கொடுத்திருந்தாலும் சொல்லுங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டா சி. இருக்கு? என்னப்பா? ஆப்ஷன் சி சார். சி. ஆப்ஷன் சி. யாரெல்லாம் ஆப்ஷன் சி சொல்றீங்க? சௌந்தர்யா சொல்லுங்கம்மா. சௌந்தர்யா என்னம்மா கன்ஃபியூஸ்டா இருக்கு. கன்ஃபியூஸா இருக்கா? எல்லாத்துக்கும் 500 ml தான் ஊத்துறேன். இது ஒரு ஜார் 500 ml ஜார் எடுத்துக்கங்களேன். இதுல என்ன பண்றேன், 500 ml வாட்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்றேன். அப்போ எல்லாத்துலயும் 500 ml வாட்டர் தான் இருக்கு. ஆனா பேஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஷேப் மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரே மாதிரி இருக்கு, சிலிண்ட்ரிக்கலா இருக்கு. இங்க கோன் மாதிரி இருக்கு, இங்க என்ன இருக்குது, கொஞ்சம் அகலமா இருக்குது இல்லையா? அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன பேர் ஞாபகம் இருக்கா? ட்ரெபீஸ். சரி, அது ஒரு 2 டைமென்ஷன் டயக்ராம். சார் அப்ப ஆப்ஷன் சி தான் சார். ஆப்ஷன் சி தான் வருமா? எஸ் சார். நிதின் ஜி ஒளியே. சார் ஆப்ஷன் பின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ
இதுல ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் தம்பி. இப்போ இது வந்து HA இருக்குமா? Yes, sir. இப்ப இதுல ஊத்தும் போது இப்படி இருக்கிறது பலனாச்சு இப்படி குறுகிடுச்சா? அப்ப Yes, sir. குறுக்கும் போது உனக்கு இந்த லெவல்லயே இருக்குமா? லெவல் ஏறுமையா இருக்குமா? Level ஏறும். லெவல் ஏறும். அப்போ HB வந்து எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கு தென் HA. எங்க HB கிரேட்டரா இருக்குது? இந்த கேஸ்ல இருக்கு. இந்த ஒரு கேஸ்ல தான் இருக்கு இல்லையா? Yes, sir. இது பாத்தீங்கன்னா நேரா இருக்கும்போது என்ன இருக்கு? இந்த சிலிண்டர் அப்படியே இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதே லெவல்ல இருக்கும். ஆனா என்னாச்சு? அகன்றுச்சு. இப்ப என்ன ஆகும்? மேல போகும்போது கீழே இருக்குமா? கீழே இறங்கும். அப்ப HC குறையுமா? Yes, sir. சரி, இது ஒரு கொஸ்டினா. எனக்கு இப்ப இதுலயே அடுத்து மூணாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரஷர்? வாட் இஸ் த பிரஷர்? ஆப்ஷன் ஏ, PA is greater than PC is greater than PB. Option B, PB is greater than PA is greater than PC. Option C, PA is equal to PB is equal to PC. Option D, PC is greater than PA is greater than PB. இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. டி, ஃபோர்த் ஆப்ஷன். இல்ல சார், செகண்ட். செகண்ட் ஆப்ஷன் ஹரிரன். எஸ் சார். ஓகே, சௌந்தர்யா ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? சார் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, எல்லாமே சேம். சரி, எதை வச்சு எல்லாமே சேம் சொல்றீங்க? ப்ரெஷர் ஈக்குவலா தான் இருக்கு சார். எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே எனக்கு அந்த இதுதான் சார் தோணுது. சரி, பிரஷருக்கான ஃபார்முலா என்ன? இப்போ இந்த வெசல் எடுத்தீங்களேன், இந்த வெசல் என்ன இருக்கும்? மேல அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்கு. சோ P0 இங்க இருக்கு இல்லையா? எஸ் சார். எஸ். Yes, sir. பிரஷர் இந்த ஏல என்ன பண்ணீங்க? பிரஷர் A is equal to P0 plus ரோ ஜிஹெச். rho GH A. சரிங்களாமா? எஸ். அப்ப PB எப்படி இருக்கும்? அதேதான். கரெக்டா? எஸ். அப்ப சொல்லுங்க, எல்லாத்துலயும் P0 காமனா இருக்கு. இப்ப அதை விட்டுருங்க. எல்லாமே சேம் லிக்விட் தான். சோ ரோவும் கான்ஸ்டன்ட் தான். எல்லாத்துலயும் G தான் ஆக்ட் ஆகுது, விட்டுருங்க. அப்போ என்ன மாற்றம் அங்க இருக்குது? H மட்டும்தான். H பொறுத்து தான் என்ன இருக்கு? உங்களுக்கு பிரஷர் இருக்கு. அப்போ இங்க சொன்ன அதே கான்செப்ட் வருமா? HB தான் அதிகமா இருக்குது. சோ அப்ப எஸ். பிரஷர் எஸ். சரியா போச்சா? எஸ். சோ ஹரிஹரன் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். சரி, சரிங்களா நிதின்? Yes, sir. ரைட். ஒருவேளை நான் இந்த கான்செப்ட்ல வெவ்வேறு லிக்விட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? லிக்விட் வந்து வெவ்வேறு லிக்விட் மாத்துறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஆன்சர் மாறும். ஓகேங்களா? Okay, sir. ஓகே சார். இப்ப அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று பார்க்கலாம்.
ஸோ 3 வெசலுமே ஒரே மாதிரி தான். 3 வெசலும் ஒரே மாதிரி. அதே 500 ml 500 ml வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாஸ் வச்சுக்கிறேன். எல்லாமே எம்ங்கிற மாஸ் இருக்கு. என்னுடைய லிக்விடுடைய மாஸ் என்னன்னா எம். சரிங்களா? எல்லாத்துலயும் லிக்விடுடைய மாஸ் வந்து எம். ஆனா எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கு. எல்லாத்துலயும் டிஃப்ரெண்ட் மாஸ், சாரி டிஃப்ரெண்ட் வால்யூம் இருக்கு. மாஸ் மட்டும் சேம், வால்யூம் என்ன இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? வெவ்வேறு லிக்விட், எம் சேம் எல்லாத்துக்கும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். மூணுமே ஒரே மாதிரியான வெசல், மூணுலயும் வெவ்வேறு டென்சிட்டி உள்ள லிக்விட் தான் நான் ஊத்திருக்கேன். அப்ப என்ன இருக்கு இங்க? டென்சிட்டி ரோ ஏ, ரோ பி அண்ட் ரோ சி. 3 லிக்விடுக்கும் ஹைட் எப்படி சார்? ஹைட் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கா? ஹைட் எப்படி? அதான் டிஃபரெண்ட் டென்சிட்டி ஆச்சு, அதனால ஹைட் மாறி இருக்கு. தெரியுதா? HA B HC 3 வெவ்வேறையா தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க. சார் டென்சிட்டி வெவ்வேறு டென்சிட்டி, மாஸ் மட்டும் சேம். இப்ப சேம் டென்சிட்டி வந்து மாஸ் சேம்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒரே ஹைட் தான் இருக்கும். இப்ப நான் ஹைட்டை மாத்தணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றேன் நானு? டென்சிட்டி டிஃபரெண்ட், மாஸ் என்ன பண்ணிருக்கேன்? சேம் மாஸ் எடுத்துருக்கேன். ஓகே. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி. பி இதுவா? எஸ். அதாவது இதுல ஹைட் அதிகமா இருக்குது, இதுல ரொம்ப கம்மியா இருக்கு, மீடியமா இருக்கனால அந்த அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். ஹைட் அதிகமா இருக்கனால இதுல பிரஷர் அதிகம். ஓகே, இது கம்மியா இருக்கு. ஓகே, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். நீங்க என்னப்பா சொல்றீங்க ஹரிஹரன்? டி சார். டி. சில வந்து அதிகமா இருக்கும், ஏல வந்து செகண்ட் பிளேஸ், இதுதான் கம்மியா இருக்கும். நீங்க இந்த நிதின்? பி. பி. சரி. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஓன் எடுப்போமா? பி எப்படி போடுவீங்க? பி நாட் பிளஸ் ரோ ஏ என்ஜி, சரி ரோ ஜி ஹெச். சரிங்களா? கரெக்ட் தானே? எஸ் சார். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்? நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஏவால மல்டி பண்ணி ஏவால டிவைட் பண்றேன். இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் பேஸ், இந்த பேஸோடைய ஏரியா. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? பி நாட் பிளஸ் இந்த ஏவும் ஹெச் மல்டி பண்ண என்ன கிடைக்கும்? இந்த ஏரியாவும் இந்த ஹெச் மல்டி பண்ண என்ன கிடைக்கும்? வி கிடைக்குமா? எஸ். அப்போ ரோ ஏ ஜி இன்டு ஏ இன்டு ஹெச்ஏ. கீழே என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ இத வந்து நான் என்ன பண்றேன்? வால்யூம் ஆஃப் திஸ் லிக்விட் சொல்றேன். அப்போ பி நாட் பிளஸ் ரோ ஏ ஜி இன்டு பி, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஏ. கீழே
ஏரியா ஆஃப் தட் பேஸ் அப்படி இருக்கு. சரி, இதுல வேற என்ன பண்ணலாம்? இந்த ரோ அப்படின்னா m by v-ஆ, அப்போ ரோவையும் இந்த v வால்யூம் மல்டி பண்ணா மாஸ் கிடைக்குமா? மாஸ் ஆஃப் திஸ் லிக்விட் கிடைக்குமா? Yes, கரெக்டா sir. இல்லையா? Yes, sir. நிதின், கரெக்டா இல்லையா? Yes, sir. அப்போ மேல mg ன்னு வருமா? ஏன்னா ma ல போட மாட்டோம், எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே m தான், ஆனா mg ன்னு போட்டுடலாமா? Yes, sir. இப்போ PA அப்படிங்கிறது P0 பிளஸ் mg பை A. இந்த லிக்விடோடைய இந்த பேஸ் வந்து A வந்து மாறல, அதனால அதே தான் நான் வச்சிருக்கேன். mgங்கிறது m கான்ஸ்டன்ட், g கான்ஸ்டன்ட், அதனால ஒன்றும் மாறல. ரெண்டாவது கண்டெய்னருக்கு அது மாதிரி போடலாமா? ரெண்டாவது கண்டெய்னர் போட்டா என்ன நடக்கும்? ஏதாவது அதே மாற்றம் மாதிரி தான் எங்கேயாவது மாற்றம் இருக்குமா? இல்ல சார். இங்க ரோ ஏ அண்ட் விஏங்கிற இடத்துல எனக்கு ரோ பி அண்ட் விபி இருக்குமா? Yes, sir. P0 பிளஸ் ரோ பி ஜி அண்ட் விபி பை ஏங்கிறது எல்லாத்துக்கும் சேம் ஏரியா தான், பேஸ் சேம்னு சொல்லியாச்சு. அப்போ நாம் ஏ மல்டிபிளை டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏரியா மாற்றம் வரப்போது கிடையாது. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல போறேன்? இந்த இடத்துல P0 பிளஸ் இதை மல்டி பண்ணா m, அப்போ mg பை ஏன்னு சொல்லலாமா? சரிங்களா? Yes, sir. Yes, sir. சிமிலர்லி PC க்கு என்ன சொல்ல போறோம்? P0 பிளஸ் mg பை ஏன்னு தான் வரும். புரியுதாமா சௌந்தர்யா? எஸ் புரியல, இல்ல இதை மறுபடியும் சொல்லவா? சார் இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பேஸ்ல இப்போ இங்க இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதை நான் PA எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. அப்போ அது வேணும் என்ன பண்ண போறேன்? மேல P0 பிளஸ் இந்த ஹைட்டை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்? ரோ GH ஃபார்முலா போட்டு போடுவோம். கரெக்டா இல்லைங்களா? எஸ் Yes, sir. நான் அப்படி போடும்போது எனக்கு ஒவ்வொரு லிக்விடுக்கும் டென்சிட்டி எப்படி இருக்கு? வெவ்வேறு டென்சிட்டி. அதனால அது நான் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கேங்க? PA plus is equal to P0 plus rho A கூட என்ன பண்ணிக்கிறேன்? G into HA அப்படின்னு சொல்லி இந்த ஹைட் டென்சிட்டி மாறுது, அதனால ஹைட் மாறுது. அதனால என்ன பண்றேன்? ரெண்டுக்கும் நான் வெவ்வேறமே எடுத்திருக்கேன். ஆக்ட் ஆகிற G வந்து எல்லாத்துக்கும் சேம் தான், இடத்துல இருக்கிறதுனால G மாற்றுறது. அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அந்த ஏரியா ஆஃப் தி பேஸ் வந்து ரெண்டுக்கும் சேம் தான், அதாவது மூணுக்கும் சேம் தான். கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் செஞ்சுக்கிறேன். நான் ஏவால மல்டி பண்ணி ஏவால டிவைட் பண்றேன். இந்த ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி பாட்டம். சரிங்களா? இப்போ நமக்கு ஏரியா இன்டு இந்த ஏரியா இன்டு ஹைட் போட்டா என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் திஸ் லிக்விட் கிடைக்குமா? எஸ் அப்ப என்ன செய்ய போறேன் நானு? ரோ ஏ ஜி இன்டு பிஏ. ஏன்னா இதனுடைய வால்யூம் வேற, இதனுடைய வால்யூம் வேற, இதனுடைய வால்யூம் வேற, ஏன்னா டென்சிட்டி வேற, மாஸ் வேற. புரியுதுங்களா? அதனால வால்யூமும் மாறுது. என்ன பண்ணிக்கிறேன்? அதனால ரோ ஜி வின்னு சொல்லி எழுதிடுச்சு. கீழே ஒரு ஏ இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? அந்த டென்சிட்டியும் அதனுடைய வால்யூம் மல்டி பண்ணா மாஸ் ஆஃப் தி பாடி கிடைக்கும். கரெக்டா இல்லையா? Yes, sir. இப்போ மாஸ்ங்கிறது இங்க MA கிடையாது. இதுக்கான மாஸ் டிஃபரெண்ட், அதுக்கான மாஸ் டிஃபரெண்ட்லாம் கிடையாது. மூணுக்கு என்ன இருக்கு? ரோ ஏக்கு m by VA, ரோ பிக்கு என்ன இருக்கு? m by VB, ரோ சிக்கு என்ன இருக்கு? m by VC. புரியுதாமோ? எஸ் ரோ ஏவி VA மல்டி பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? m கிடைக்குது. ரோ பியை VB மல்டி பண்ணா m கிடைக்குது. அப்போ எனக்கு இதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸ்லயும் வரனால ரோ ஏ ரோ பிஏ வர மாதிரி ரோ பி
பிபி வரும். எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறேன் நான் எம்ஜி வந்து யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? இது வந்து எம் வரும் அண்ட் கூட ஜி இருக்கு, கீழே ஏ இருக்கு. சரிங்களா? எஸ் சார். புரியுதாமா? எஸ் சார். அப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி போடும்போது உங்களுக்கு எம்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கனால எல்லாத்துலயும் சேம் பிரஷர் தான் இருக்கும். பி நாட் பிளஸ் எம்ஜி பை ஏ தான் எல்லாத்துக்கும் வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். சார் சொல்லுங்கப்பா. சார் இப்போ இதே கொஸ்டின்ல மாஸ் சேமா இல்லாம எடுத்தா? அடுத்து அது பார்ப்போம். ஒரே நிமிஷம் ரப் பண்ணிடுறேன்.